உங்களுக்கு எப்போதாவது இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் வந்திருக்கான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ம் நிறைய பேருக்கு இது சகஜமா வர்ற ஒண்ணுதான். ஆமா. அதாவது இப்ப திடீர்னு உங்க வேலையில ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது, இல்லனா நீங்க செஞ்ச ஒரு காரியத்துக்காக எல்லாரும் உங்களை ரொம்ப பாராட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு விதமான தயக்கம் உள்ளுக்குள்ள வரும் இல்லையா? கரெக்ட். ஒரு சந்தோஷமான தருணமா இருந்தா கூட நிஜமாவே நாம இதுக்கு தகுதியான ஆள்தானா, இல்ல இது ஏதோ அதிர்ஷ்டத்துல நமக்கு கிடைச்சிருச்சோ அப்படின்னு தோணும். நம்மளோட உண்மையான திறமையின்மை மத்தவங்களுக்கு சீக்கிரமே தெரிஞ்சிடும்போங்கிற ஒரு நடுக்கம் வரும். ஆமா, இதத்தான் இன்றைய நவீன உளவியல்ல இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மில் பலருக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல நிச்சயமா வந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு உணர்வோட உச்சக்கட்ட ஆன்மீக வடிவத்தை அல்லது அதை ஒரு கருவியாகவே பயன்படுத்துற கலையை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். நம்மளோட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. இன்னைக்கு நாம எந்த மூலப்பொருளை வச்சு இதை அலச போறோம்? இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் அளவுல மிக மிக சிறியது, ஆனா பிரபஞ்ச அளவிலான ஆழம் கொண்டதுன்னு சொல்லலாம். வள்ளலார் எழுதிய அருள் விளக்கமாலை அப்படிங்கிற நூல்ல வர்ற 62வது பாடலான அந்த 8 வரிகள் தான் நமது களம். அட, வள்ளலாரோட அந்த 8 வரிகளா? அதுல ஒரு மாபெரும் முரண்பாடே ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லலாமே. உண்மைதான். 8 வரிகள்ல மனித மனத்தோட மிக தாழ்ந்த நிலையிலிருந்து ஒரு மனிதன் எப்படி பிரபஞ்சத்தோட மிக உயர்ந்த சிம்மாசனத்துக்கு உயர்த்தப்படுறான்னு அலசுறது தான் நம்மளோட இன்றைய மிஷன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுவா நாமெல்லாம் நம்மளோட தகுதிகளை, சாதனைகளை பட்டியலிட்டு தான் ஒரு உயர்வான இடத்தை அடைய முயற்சி பண்ணுவோம் இல்லையா? ஆமா, ஆனா இதை படிச்சேன், எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு தானே உங்க ரெஸ்யூமேல போடுவோம். எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க வள்ளலார் முற்றிலும் நேர்மாறான ஒரு பாதையை காட்டுறாரு. தன்னை எந்த அளவுக்கு கீழே இறக்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கிக்கிட்டு அங்க இருந்து பிரபஞ்சத்தோட உச்சத்தை தொடுறாரு. பாத்தீங்கன்னா, அந்த நேர்மாறான பாதை தான் எனக்கு ஆரம்பத்துல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அவர் அந்த பாடலை தொடங்குற விதமே நம்மள ஒரு நிமிஷம் நிலைக்குலைய செஞ்சிரும். அந்த முதல் 2 வரிகளை சொல்றீங்க. ஆமா, நன்மையெல்லாம் தீமை என குறைத்தோடி திரியும் நாய்க்குலத்தில் கடையான நாயடியன் அப்படின்னு அவர் தொடங்குறாரு. இதே எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? இது கொஞ்சம் ஆழமா கவனிக்க வேண்டிய இடம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஞானி தன்னை ஒரு நாய் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம நாய்களை விடவும் கீழானவன்னு இவ்வளவு கடுமையா விமர்சிச்சுக்கிறாரு. நாமெல்லாம் சாதாரணமா ஒரு சின்ன தப்பு செஞ்சாலே அதை மறைக்க 1000 காரணங்களை தேடுவோம். கண்டிப்பா நம்ம ஈகோ அதை ஒத்துக்க விடாது. அப்போ உலகமே போற்றும் ஒரு மகான் ஏன் தன்னை இவ்வளவு தூரம் சிறுமைப்படுத்திக்கணும்? இது வெறும் தாழ்வு மனப்பான்மையா, இல்ல தன்னை கரைத்துக் கொள்ளும் ஒரு ஆன்மீக உத்தியா? உண்மையை சொல்லப்போனா இத மேலோட்டமா பார்த்தா ஒரு விதமான சுய வெறுப்போ அல்லது தாழ்வு மனப்பான்மையோன்னு தோணலாம். ஆனா அவர் தன்னை வெறும் நாயின்னு மட்டும் சொல்லல அப்படிங்கறத நீங்க கூர்ந்து கவனிக்கணும். வேற எப்படி சொல்றாரு? அந்த நாயோட குணத்தை விவரிக்கிறாரா? ஆமா, அந்த நாயோட குணத்தை எப்படி சொல்றாருன்னா, நன்மையெல்லாம் தீமை என குறைத்து ஓடித் திரியும் அப்படின்றாரு. அதாவது ஒருத்தன் தனக்கு நடக்கிற நன்மைகளை கூட தீமைன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து குறைக்கிறான். ஓஹோ, நிம்மதியா ஓரிடத்துல நிக்காம அங்கும் இங்கும் ஓடித் திரியிற ஒரு நிலை. கரெக்ட். இது வெறும் ஒரு மிருகத்தோட குணம் கிடையாது. இது மனித மனத்தோட மிக அடிப்படையான இருண்ட உளவியல் சிக்கல்னு சொல்லலாம். இத நீங்க சொல்லும்போதுதான் எனக்கு ஒன்று தோணுது. நாம பல நேரங்கள்ல நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை கூட கெட்டதா நினைச்சு குழப்பிப்போம் தானே? ஆமா, நிறைய தடவை அப்படி நடக்கும். யாராவது நம்ம கிட்ட உண்மையான அன்பை காட்டினா கூட இவங்க ஏன் திடீர்னு இவ்வளவு அன்பா இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம கிட்ட ஏதோ காரியம் ஆகணும் போல இருக்கேன்னு சந்தேகப்படுவோம். கண்டிப்பா, அது மனித இயல்பு. ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம தேடி வந்தா கூட இதுல ஏதோ பெரிய சதி இருக்கு, உஷாரா இருக்கணும்னு நம்ம மனமே அதை எதிர்த்து குறைக்குது. நாம நமக்கு கிடைக்கிற நன்மைகளையே சில சமயம் பயந்து போய் தள்ளி வைக்கிறோம். மிக துல்லியமா பிடிச்சிட்டீங்க. அவர் அத பத்தி தான் பேசுறாரு. நமக்கு தீங்கு செய்றவங்கள விட நமக்கு நாமே செஞ்சுக்கிற இந்த சுய நாச வேலை தான் அதிகம். அப்படியா? ஆனா இதை ஏன் வள்ளலார் இவ்வளவு வெளிப்படையா தன் மீது ஏத்துக்கிறாரு? அதுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக உளவியல் காரணம் இருக்கு. இத நாம காலி செய்தல் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில பார்க்கணும். காலி செய்தல்னா எம்டி பண்றதா? ஆமா. இப்போ ஒரு கோப்பையில ஏற்கனவே தண்ணீர் விழும்பு வரை நிரம்பி இருந்தா அதுல புதிதா ஒரு சொட்டு தண்ணீரை கூட ஊற்ற முடியாது இல்லையா? ஆமா, ஊத்துனா அது வழியே தான் செய்யும். அது போலவே தன்னை நான் ஒரு பெரிய அறிவாளி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு நினைக்கிறவனுக்குள்ள பிரபஞ்சத்தோட புதிய கருளையோ அறிவோ நுழைய இடமே இல்ல. ஓ, அப்போ தகுதியே இல்லாட்டியும் இருக்கிற மாதிரி காட்டிக்கிற அந்த ஃபேக் இட் டில் யூ மேக் இட் கான்செப்ட் இங்க வேலைக்கு ஆகாது. எக்ஸாக்ட்லி. ஆன்மீகத்துல இந்த அகங்காரம் அப்படிங்கிற பாத்திரத்தை முழுமையா காலி செய்ய வேண்டியிருக்கு.
ஆக என்கிட்ட எந்த தகுதியும் இல்ல, என் இயல்பு ஒரு நாயின் இயல்பை விட கீழானதுன்னு ஒருத்தன் முழுமையா உணரும்போது அங்கே நான் அப்படிங்கிற அகந்தை முற்றிலுமா அழிஞ்சிடுதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். அகங்காரத்தை உடைப்பதற்கான ஒரு சுத்தியாலா இந்த சுயவிமர்சனத்தை அவர் பயன்படுத்துறாரு. இது ரொம்பவே ஆழமான ஒரு அணுகுமுறை. ஆனா இது என்னுள் இன்னொரு பெரிய கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. அதாவது ஒருத்தன் தன் அகங்காரத்தை அழிப்பதற்காக தன்னை ஒரு குப்பையைப் போலவோ அல்லது நாயை விட கீழானவன்னு பிரபஞ்சத்தின் முன் நிறுத்தும்போது அந்த பிரபஞ்ச சக்தி அவனை எப்படி பாக்குது? நல்ல கேள்வி. அவன் தன்னை நாயின்னு சொன்னா இயற்கை அவனை அப்படியே விட்டுடுமா, இல்ல உனக்கு ஒன்னும் தெரியாது போ அப்படின்னு ஒதுக்கிடுமா? இங்கதான் இந்த முரண்பாடு அதோட அடுத்த கட்டத்துக்கு நகருது. ஒரு மனிதன் தன்னை கீழிறக்கிக் கொள்ளும்போது பிரபஞ்சம் அவனை ஏளனமா பாக்கறதில்ல. அப்படியா? வேற எப்படி பாக்குது? பாடலோட அடுத்த பகுதியை பாருங்க. புன்மையெல்லாம் பெருமையென பொறுத்தருளி புலையன் பொய் உரை மெய் உரையாக புரிந்து மகிழ்ந்தருளித். புன்மையெல்லாம் பெருமையென பொறுத்தருளி அப்படின்னா சிறுமைகளை பெருமையா பொறுத்துக்கிறதுன்னு அர்த்தமா? ஆமா, இந்த பைபிள் பருகையோட உண்மையான பரிமாணத்தை மிக அழகா படம் பிடிச்சு காட்டுது. ஒரு மனிதன் தன்னுடைய குறைகளை, சிறுமையான செயல்களை நினைச்சு வெக்கப்படுறான். ஆனா அந்த உயர்ந்த சக்தி அது அவனுடைய குறைகளா பாக்குறதில்ல. ஓ, அவனுடைய சிறுமைகளை எல்லாம் ஒரு பெருமையாவே நினைச்சு பொறுத்துக்குது. அது மட்டும் இல்ல, இந்த தகுதியற்ற மனிதன் சொல்ற பொய்களை கூட உண்மையான வார்த்தைகளா புரிஞ்சுகிட்டு அந்த பிரபஞ்ச சக்தி மகிழுமா. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல எனக்கு தர்க்க ரீதியா ஒரு முரண்பாடு தோணுது. பொய்களை எப்படி ஒரு உயர்ந்த சக்தி உண்மையாக ஏத்துக்கும்? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா ஒரு மனிதன் பொய் சொல்றானா அது பொய் தானே. அதை எதற்காக பிரபஞ்சம் மெயின்னு புரிஞ்சுக்கிட்டு மகிழணும்? இது ஏதோ தப்ப ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா? பாத்தீங்கன்னா இத நம்ம லாஜிக் வச்சு பார்க்க கூடாது. இத நினைக்கும் போது எனக்கு ஒரு சாதாரண அன்றாட நிகழ்வு தான் ஞாபகம் வருது. சொல்லுங்க, என்ன அது? இப்போ ஒரு 3 வயசு சிறு குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த குழந்தை ஒரு காகிதத்தை எடுத்து அதுல ஏதோ தாறுமாறா கிறுக்கி வைக்குது. அதுல எந்த உருவமும் இல்ல, வெறும் கிறுக்கல் தான். குழந்தைங்க பொதுவா அப்படிதான் செய்வாங்க. ஆனா அந்த குழந்தை ஓடி தான் பெற்றோர்கிட்ட, அம்மா நான் யானை வரைஞ்சிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லுது. அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க? இது யானை இல்ல, இது வெறும் கிறுக்கல், நீ பொய் சொல்றன்னு திட்டுவாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. கரெக்ட். அத ஒரு தலை சிறந்த ஓவியமா நினைச்சு சில சமயம் ஃப்ரேம் செஞ்சு சுவர்ல கூட ஒட்டி வைப்பாங்க இல்லையா? அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தையோட குறைகள் தெரியறதில்ல. அருமையான உதாரணம். அந்த பொய் கூட அவங்களுக்கு மெய்யான அன்பின் வெளிப்பாடா, பெருமையாவே தெரியுது. அத போலதான் இந்த உயர்ந்த சக்தியும் செயல்படுதா? நீங்க சொன்ன இந்த ஒப்பீடு முற்றிலும் சரியானது. அந்த பெற்றோருக்கு தெரியும் அது ஒரு சிறந்த ஓவியம் இல்ல, அது யானையும் இல்லைன்னு. ஆனா அத வரைஞ்சது தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற உறவு அந்த பொய்ய மெய்யா மாத்துது. அடடா, அப்போ அங்கே தர்க்கத்துக்கு இடமில்லை, அன்புக்கு மட்டுமே இடம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இதத்தான் ஆன்மீகத்துல ரசவாதம், அதாவது ஆல்கெமி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண இரும்பை தங்கமா மாற்றுறது போன்றது இது. ஓஹோ, நம்ம குறைகள் எல்லாம் அந்த கருணை தங்கமா மாத்திடுது. எக்ஸாக்ட்லி. நாம பொதுவா மன்னிப்பு அப்படிங்கறத எப்படி பாக்குறோம்? சரி, நீ தப்பு செஞ்சுட்ட, நான் உன்னை தண்டிப்பதற்கு பதிலா விட்டுடுறேன் அப்படிங்கிறது தான் நமது புரிதல். ஆமா, அதுதான் பொதுவான மன்னிப்பு. ஆனா இங்க பேசப்படுறது வெறும் மன்னிப்பல்ல. இது ஒரு முழுமையான மாற்றம். ஒருவரோட குறைகளையே குணமா, பெருமையா மாற்றுவதுதான் கருணையோட உச்சக்கட்டம். வாவ், இது கேட்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. மனிதனோட அறியாமையையும் சிறுமையையும் கூட ஒரு மாபெரும் அன்பு அதன் எல்லைகளுக்குள் வச்சு பார்க்கும்போது அது தவறா தெரியறதில்ல. அது ஒரு குழந்தையோட மழலையாகவே ரசிக்கப்படுது. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த விளக்கம் என் சிந்தனையை முற்றிலுமா மாத்திடுச்சு. நாம எவ்வளவுதான் தவறுகள் செஞ்சாலும் அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம தண்டிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நீதிபதி இல்ல. மாறாக நம்ம ஒரு குழந்தை போல பார்த்து ரசிக்கும் ஒரு பெற்றோர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறுதலை தருது. கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா வள்ளலார் இதோட நின்னுடல. அடுத்த கட்டம் இன்னும் மலைக்க வைக்குது. அப்படியா? அடுத்த வரிகள்ல என்ன சொல்றாரு? தன்மையெல்லாம் உடைய பெருந்தவி சேற்றி முடியும் தரித்தருளி ஐந்தொழில் செய் சதுர் அளித்த பதியே. தன்மையெல்லாம் உடைய பெருந்தவி சேற்றி, அதாவது எல்லா குணங்களும் கொண்டு ஒரு பெரிய சிம்மாசனத்துல ஏற்றி வச்சு தலையில கிரீடமும் வச்சுன்னு சொல்றாரு. ஆமா, அது மட்டும் அல்லாம ஐந்தொழில் செய்யற ஆற்றலையும் அந்த இறைவன் வழங்கியதா எழுதுறாரு. பொதுவா பக்தியில எனக்கு முக்தி கொடு, உன் காலடியில இடம் கொடுன்னு தானே கேட்பாங்க.
இதென்ன பிரபஞ்சத்தை இயக்கும் அதிகாரத்தையே கேட்பது போல அல்லது கிடைச்சதா சொல்றது போல இருக்க? ஆமா, ஆன்மீக இலக்கியங்கள்ல மிக அரிதாக காணப்படும் ஒரு வெளிப்பாடு இது. ஐந்தொழில் அப்படிங்கிறது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய பிரபஞ்சத்தோட மாபெரும் செயல்கள். இந்த 5 தொழிலையுமா? ஆமா, இந்த செயல்களை செய்யற அதிகாரத்தை, அதுவும் தன்னை ஒரு நாயின்னு சொல்லிக்கிட்ட ஒரு மனிதனுக்கு அளிப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உயர்வுன்னு சிந்திச்சு பாருங்க. நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தான். ஒரு பக்கம் இருளோட அதல பாதாளம், இன்னொரு பக்கம் பிரபஞ்சத்தோட உச்சக்கட்ட சிம்மாசனம். இது ரெண்டுக்கும் இடையிலான பயணத்தை தான் இந்த பாடல் விவரிக்குது. சற்று பொறுங்கள், இங்கதான் எனக்கு தர்க்கரீதியா ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறையில யோசிச்சு பாருங்க. நன்மையே தீமையா பாக்குற ஒருத்தங்கிட்ட, எதற்கெடுத்தாலும் குழப்பமடைந்து குறைக்கும் ஒருத்தங்கிட்ட எப்படி இந்த பிரபஞ்ச அதிகாரத்தை கொடுக்க முடியும்? இது ஆபத்தானது இல்லையா? இப்போ ஒரு நிறுவனத்தோட சிஇஓ அங்க நான் இருக்கேன்னா, வேலையே தெரியாத எப்பவுமே குழப்பத்துல இருக்கிற ஒரு தகுதியற்ற பணியாளருக்கு நிறுவனத்தோட மொத்த பொறுப்பையும் கொடுப்பேனா? கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க. அது அந்த நிறுவனத்தையே அழிக்கிடாதா? அப்படி என்றால் இறைவன் அந்த மனிதனை அந்த தகுதிக்கு முழுமையா மாற்றி விட்டான் அப்படிங்கிறது இது குறிக்குதா? மிக அற்புதமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. நீங்க சொன்ன அந்த சிஇஓ உதாரணத்தையே எடுத்துக்குவோம். ஒரு நிறுவனத்தோட சிஇஓ ஒரு திறமையற்ற பணியாளருக்கு பதவி உயர்வு அப்படியே கொடுத்துட்டா அது நிச்சயமா ஆபத்து தான். ஆமா, டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா இங்க இறைவன் அந்த தகுதியற்ற மனிதனுக்கு அந்த சிம்மாசனத்தை கொடுக்கல. என்ன சொல்றீங்க? அப்போ சிம்மாசனத்துல ஏத்துறாருன்னு பாட்டுல வருதே, அப்புறம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? அந்த மனிதன் தன்னை நாயெனும் கடையானவன் உணர்ந்தான் இல்லையா? ஆமா. தன் அகங்காரத்தை முழுமையா உடைத்திருந்தான் இல்லையா? ஆமா, தன்னை எம்டி பண்ணிட்டான். அந்த வினாடியிலேயே அவனுக்குள் இருந்த நான் அப்படிங்கிற அந்த பழைய மனிதன் முற்றிலுமா இறந்துடுறான். அங்கே அந்த பணியாளரே இல்ல. ஓ, அந்த பழைய ஆளே அங்க இல்ல. ஆமா, அங்கே இருப்பது ஒரு முழுமையான வெற்றிடம். அந்த வெற்றிடத்துல இறைவனே வந்து அமர்கிறான். அதனால அந்த சிம்மாசனத்துல ஏறுவது அந்த தகுதியற்ற மனிதன் அல்ல, அவனுள் முழுமையா மலர்ந்திருக்கும் அந்த தெய்வீக தன்மைதான். வாவ், இது ரொம்ப டீப்பான ஒரு பாயிண்ட். இத நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஒரு கலைஞரையோ அல்லது ஒரு சிறந்த மருத்துவரையோ அல்லது ஒரு விளையாட்டு வீரரையோ எடுத்துக்கோங்க. அவங்க தங்கள் துறையில உச்சக்கட்டமா செயல்படும்போது உளவியல்ல அத ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்வாங்க. ஆமா, அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல அவங்க தங்களை மறந்திருப்பாங்க. கரெக்ட். அந்த நேரத்துல நான் இத செய்யறேன் அப்படிங்கிற நினைப்பே அவங்களுக்கு இருக்காது. அவங்க தங்களை மறந்து ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுவாங்க. தங்களை எந்த அளவுக்கு அவங்க மறந்து அந்த செயலோட ஒன்று கலக்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த செயல் பிரம்மாண்டமா வெளிவரும். அதே போலதான் அகங்காரம் இல்லாத ஒரு மனிதன் பிரபஞ்ச சக்தியோட ஒரு தூய்மையான கருவியா மாறிடுறான். அப்போ இந்த இடத்துல மனிதனோ இறைவனோ ஒன்றாயிடுறாங்க. ஆமா, அவன் மனிதனா இருந்து ஐந்தொழில் செய்யல, பிரபஞ்சமே அவன் மூலமா ஐந்தொழில் செய்யுது. இப்பதான் இது எனக்கு முழுமையா புரியுது. சிம்மாசனத்துல அமரும்போது அந்த மனிதன் பழைய மனிதன் கிடையாது, அவன் முழுமையா தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு ஊடகமா, ஒரு கருவியா மாறிடுறான். எக்ஸாக்ட்லி. அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது அவன் தன்னைத்தானே உடைத்து கொண்டு பிரபஞ்சம் தனக்குள் நுழைவதற்கான வழியை உருவாக்குவதற்காக பயன்பட்டிருக்கு. இது தகுதியற்ற ஒருத்தருக்கு கிடைச்ச பதவி உயர்வு அல்ல, இது ஒருவரோட முழுமையான பரிணாம வளர்ச்சி. ரொம்ப நேர்த்தியான விளக்கம். ஆமா, அந்த பரிணாம வளர்ச்சி தான் இந்த பாட்டோட மைய கருத்தே. சரி, இந்த பெரிய பிரபஞ்ச நாடகம் எப்படி முடிவடையுதுன்னு பாப்போம். பாடலோட இறுதிப் பகுதி, இன்மையெல்லாம் தவிர்ந்தடியார் இன்பமுற பொதுவில் இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே. அதாவது அடியார்களின் இன்மை அனைத்தையும் நீக்கி அவங்க இன்பமடையும்படி பொதுவில் நடனமாடும் அரசன் அப்படின்னு இறைவனை குறிப்பிடுறாரு. மேலும் தன்னுடைய இந்த சிறு பாடலையும் ஓர் அணிகலனாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுறாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய 2 மிக முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. ஒன்னு இன்மை. இன்மைனா இல்லாத நிலை, அப்படிதானே? ஆமா, இன்மைனா என்ன? நம்ம கிட்ட எது இல்லையோ அது இன்மை. அது வெறும் வறுமை சார்ந்த பணமின்மை மட்டுமல்ல, அறிவின்மை, அன்பின்மை, தகுதியின்மை, அமைதியின்மை என நம்ம கிட்ட இல்லாத எல்லாமே இன்மைதான். அந்த இன்மையெல்லாம் நீக்கி நிறைவை கொடுப்பவன் அந்த இறைவன். அருமை. இரண்டாவது வார்த்தை என்ன? இரண்டாவது வார்த்தை இந்த ஒட்டுமொத்த பாடலுமே மிக முக்கியமான வார்த்தைன்னு நான் கருதுவது பொதுவில் அப்படிங்கிற வார்த்தை தான். பொதுவில் இலங்கு நடத்தரசே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பொதுவான சபையில அனைவருக்கும் பொதுவான இடத்துல இருந்து நடனமாடும் அரசன்.
பொதுவில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்படி என்ன ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் இருக்கு பொதுவான இடத்துல நடனம் ஆடுறதுனா? ஏன்னா இந்த கருணையும் அருளும் ஏதோ ஒரு காட்டுல தவம் செய்யற முனிவருக்கோ அல்லது எல்லா தகுதிகளும் கொண்ட ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ மட்டுமான ரகசியம் இல்ல. ஓ, இது ஒரு பிரத்யேகமான விஐபி கிளப் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது எந்த ஒரு சாதிக்கோ மதத்திற்கோ அல்லது ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கோ மட்டுமான ஒரு விஷயம் கிடையாது. அது அனைவருக்கும் பொதுவானது. குறைகள் உள்ள மனிதர்களில் தான் அருளோட வெளிப்பாடு முழுமையா தெரியுது அப்படிங்கறத இந்த வார்த்தை ஆணித்தரமா நிறுவுது. அதாவது தகுதியற்றவன்னு தன்னை நினைப்பவனுக்கும் அந்த பொதுச்சபையில இடம் உண்டு அப்படிங்கறத இது உணர்த்துது. கண்டிப்பா. இதத்தான் நம்ம எல்லாரும் கவனிக்கணும். இந்த பாடல் ஏதோ 150 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பழைய இலக்கியம் அப்படின்னு நாம கடந்து செஞ்சிட முடியாது. இது இன்னைக்கு உங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, இது இன்றைய காலகட்டத்துக்கும் ரொம்பவே பொருந்துற ஒரு விஷயம். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அது உங்க ஆபீஸ் வேலையா இருக்கலாம், நீங்க புதுசா கத்துக்கிற ஒரு கலையா இருக்கலாம், அல்லது உங்க தனிப்பட்ட குடும்ப உறவுகளா கூட இருக்கலாம். உங்களை நீங்களே பல நேரங்கள்ல தகுதியற்றவரா நினைச்சிருக்கலாம். எனக்கு இது சரிப்பட்டு வராது, நான் இதுக்கு லாயக்கில்லன்னு நிறைய பேர் அவங்களே தாழ்த்திக்குவாங்க. ஆமா, ஆனா இந்த பாடல் நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையை தருது. நீங்க உங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கும்போது உங்க குறைகளை, உங்க சிறுமைகளை அந்த பிரபஞ்ச சக்தி பெருமையா மாத்திக்கும். உண்மைதான். இந்த பாடலோட முடிவுல என் இசையும் அணிந்தருளே அப்படின்னு அவர் சொல்றது போல, உங்களுடைய சிறு முயற்சிகள் கூட, நீங்க சாதாரணமா பாடுற அந்த சின்னஞ்சிறு இசை கூட அந்த பிரபஞ்ச அரசனுக்கு ஒரு மாபெரும் அணிகலனா, ஒரு வைரமாலையா மாற முடியும். நீங்க சிறியவர் அப்படிங்கிறதுக்காக உங்க முயற்சி நிராகரிக்கப்படுறதில்ல. உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. ஒருத்தன் தன்னுடைய பலவீனங்களை எவ்வளவு தூரம் ஆழமா உணர்றானோ அந்த அளவுக்கு அவன் பிரபஞ்சத்தோட வலிமையை பெறுவதற்கு தயாராகிறான்னு தான் சொல்லணும். கரெக்ட். தாம் பலவீனங்களை மறைக்க முற்படுபவன் சாதாரண மனிதன். ஆனா தம் பலவீனங்களை முழுமையா ஒத்துக்கிட்டு அகங்காரத்தை விட்டுட்டு அதை கருணையோட பாதத்துல சமர்ப்பிப்பவன் ஞானி. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்மையே தீமையா பார்க்குற அந்த அறியாமை அப்படிங்கிற இருள்ல இருந்து தொடங்கி சுயமரியாதையோட அடிமட்டத்தை தொட்டு அதன் பின் அந்த மாபெரும் சக்தியோட அருளால் குறைகள் எல்லாம் பெருமையாக்கப்பட்டு முடிச்சூட்டப்பட்டு முடிவுல பிரபஞ்சத்தோட ஐந்தொழில் செய்யும் அளவிற்கு உயர்த்தப்படும் ஒரு பிரம்மாண்டமான பயணத்தை தான் இந்த சிறிய பாடல் நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆமா, அந்த 8 வரிகளுக்குள்ள இவ்ளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. இந்த 8 வரிகளுக்குள் இவ்வளவு பெரிய பிரபஞ்ச நாடகம் நடக்குது அப்படிங்கறத நினைச்சா நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடிமட்டத்திலிருந்து சிம்மாசனத்துக்கு போற அந்த பயணம் உண்மையிலே வெளியில எங்கேயோ நடக்கும் பயணம் அல்ல. அது மனிதனுக்குள்ளே நடக்கும் ஒரு ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக பயணம். ரொம்ப சரி. இன்னைக்கு நாம பல விஷயங்களை மிக விரிவாக பார்த்துட்டோம். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கு ஒரு சிந்தனையோட இதை நாம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நாம பேசின இவ்வளவு விஷயங்கள்ல இருந்து இதை கேட்பவர்கள் தங்களோடு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனை என்னவாக இருக்கும்? நீங்க இத பத்தி சற்று சிந்திச்சு பாருங்க. நம்மளோட குறைகளையும் பொய்களையும் கூட ஒரு உயர்ந்த சக்தி அல்லது இயற்கை பெருமையாகவும் உண்மையாகவும் மாத்திக்குது அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? அப்படி என்றால் அடிப்படையில குறை அப்படிங்கிற ஒண்ணு இந்த உலகத்துல தனியா இருக்கா? நாம எதையெல்லாம் நம்மளோட பலவீனங்கள், குறைகள், தகுதியின்மைகள்னு நினைச்சு வருந்துறோமோ அதெல்லாம் உண்மையான குறைகள் இல்லையா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஒருவேளை ஒரு மாபெரும் கருணை தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக காத்திருக்கும் வெறும் மூலப்பொருட்கள் தானா இந்த குறைகள்? நீங்க ஒரு சிற்பியா இருந்தா கரடுமுரடான ஒரு பாறையை பார்த்து குறைபட்டுக்க மாட்டீங்க, அதுல ஒளிஞ்சிருக்கும் சிற்பத்தை தான் பாப்பீங்க. ஆமா, இயற்கை நம்மள அப்படிதான் பாக்குது போல. அதுதான் சொல்றேன், இயற்கை நம்மை அப்படிதான் பாக்குதா? ஆரம்பத்துல நாம பேசின அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோமை மீண்டும் நினைச்சு பாருங்க. நீங்க ஒருவேளை உங்களை தகுதியற்றவரா உணர்ந்தா பயப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்க அந்த மாபெரும் கருணையை பெறுவதற்கான முதல் படியில நிக்கிறீங்கன்னு கூட அர்த்தமா இருக்கலாம். அந்த பிரபஞ்ச சிம்மாசனம் உங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கலாம். அருமையான சிந்தனை. இதை சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான தேடலில் சந்திப்போம்.